ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு எக் மசாலா. இது சூப்பரான டெலிஷியஸான எக் மசாலா. இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5லேருந்து 6 முட்டை நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2லேருந்து 3 கொஞ்சமாக கேஷ்யூ, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ ஒரு சின்ன கப் அளவு தயிர். இப்போ இது நல்லா நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனோன்னு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். நான் கீயில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு நம்ம இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது மேலே கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கினேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனோன்னா இப்போ சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நெய் விட்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் 2லேருந்து 3 ஆனியனு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கலர் நல்லா மாறுற மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது நல்லா குக் ஆகணும். இப்போது ஒரு 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, க்ரீன் மசாலா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த மிக்சியில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் மறுபடியும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டோம், மிக்ஸ் பண்ணி விட்டணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது மேலே கொஞ்சமாக நான் கசூரி மெத்தி தூவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் லிட் போட்டு முடிக்கிறேன் நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ குயிக்கான ரெசிபி தான் இது. பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பாரு, எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வினி. பாய், டேக் கேர்.